ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நாரலை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலப்புருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், புதனின் மூலத்திரைவன ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்துக்கு வராருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 16ஆம் தேதி முதல் 16/9/2022 சூரியனும் புதனும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, ராசிநாதன் 12ஆம் இடத்துல பரிவர்த்தனை ஆனாலுமே நல்ல விதம் தான். சூரியன் ராசிக்கு வந்துடுவார். ஓகே, ராசிக்கு ராஜயோகாதிபதி சுக்கிரன் 15ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு போகிறது கூடுதல் சிறப்பு. 2 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8 12ஆம் இடங்கள் வலுப்படுறது. எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும், எதிர்பாராத சந்திப்புகள் நடக்கும், எதிர்பாராத பணம் வரும். அதாவது நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பணம் வரும்னு. அப்படி பணம் வரும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் வரும். தொலைவில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அதாவது வெளி மாநிலம், வெளி மாவட்டம், வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு பணம் பல்காக வரும். சரியா, ஏற்றுமதி இறக்குமதியில் திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நீங்கள் சில இடமாட்டத்துக்கு உட்பட்டு இருப்பீங்க. திடீர்னு எங்கேனாச்சும் வெளியே போகிற மாதிரி இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ சில அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஆனால் அது லாபகரமாக இருக்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் நான் கன்னிராசிக்கு 3 நட்சத்திரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரத்துக்குமே யோகமான நாட்களை சொல்கிறேன். குரு பலம் உள்ள நாட்கள். குரு பகவான் ரொம்ப முக்கியம். தனகாரகன். அதாவது ஒரு மனிதனுக்கு பொருளை கொடுக்கணும்னா குரு தான் கொடுக்கணும். ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அவங்களுக்கு பண பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். இதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே குரு எந்த அளவுக்கு வலுத்து இருக்கிறாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பண பிரச்சனை இருக்காது. வாழ்நாள் முழுக்க பணத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஏதோ அவங்களுக்கு வாழ்க்கை போய்கிட்டு சரியா, சாப்பாடு பிரச்சனை இருக்காது, துணிமணி கொடுத்ததுக்கு பிரச்சனை இருக்காது, இருக்கிற இடத்துக்கு பிரச்சனை இருக்காது, வாடகை வீட்டில் இருந்தாலும் நிம்மதியாக இருப்பாங்க, வரும்படி இருக்கும், வரவுக்கு செலவுக்கும் ஓரளவு நல்லபடியாக போகும். அதுபோக மற்ற கிரகங்கள் வலுத்திருந்தால் கூடுதல் யோகமாக இருக்கும். அதாவது யோகங்கள் கிரகங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும். கிரகங்கள் 9 கிரகங்கள் தான். ஆனால் அந்த கிரகங்கள் தங்களுக்குள்ள உள்ள தொடர்பு சுபத்துவமாக இருந்துச்சுன்னா யோகம் அதிகமாக இருக்கும். ஓகே நேயர்களே, அதுபோக கன்னிராசிக்கு கோச்சார பலன்களும் நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களுக்கு லாபமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டம் அந்நேரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஒரு கை தட்டினா ஓசை கேட்காது, 10 கை தட்டினா ஓசை கேட்கும். அது மாதிரி தான் கோச்சார பலன்களில் கிரக நிலையம் நல்ல நிலைமைக்கு வரும்போது கூடுதலாக இருக்கும். இப்போ சுக்கிரனும் குருவும் நல்ல நிலைமைக்கு வராங்க. உங்களுக்கு அடுத்து குரு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிர வீட்டில் இருக்கிறாரு. அடுத்து சுக்கிர 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்த காலகட்டத்தில் சுக்கிரன் குருவை பார்ப்பார். சூப்பராக இருக்கும். உங்கள் ராசிக்கு 4 7 கூடையவன 2 9 கூடையன்னு பார்க்குறது மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அடுத்த வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆயுத பூஜை, தீபாவளி, திருக்கார்த்திகை, இந்த காலகட்டம்லாம் நல்லாயிருக்கும். ஸோ கன்னிராசிக்கு இந்த வருகிற ஐப்பசி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்கள்லாம் சுக்கிரனாலும் குருவாலும் நல்ல ஒரு யோகமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் மிகச்சிறப்பாக இருக்கிறாரு. செவ்வாய் ஒரு அலங்காரமாக இருக்கிறாரு. சரியா, ஓவியமாக இருக்கிறாரு. 10 11ஆம் இடம் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா, ஒரு நல்ல அமைப்பை கொடுப்பாரு. அரசியல் ஊரில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. ஸோ கிரக நிலைகள்லாம் இப்போதைக்கு நல்லா தாங்க இருக்குது. கன்னிராசிக்கு நல்லா தான் இருக்குது. சார் எனக்கு சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். அது ராகு திசையை கூட நடக்கலாம். சில பேருக்கு லக்கண ரீதியாக ராகு திசை நடக்கும். அது நல்லா இருக்காது. குறிப்பாக இந்த மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை நல்லா இருக்காது. அதுபோக ராகு திசையில் சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி சுத்தமாக நல்லா இருக்காது. கேது புத்தி நல்லா இருக்காது. ஸோ இந்த 4 லக்கணத்தில் பிறந்து இந்த 4 தசா புத்தியில் நடக்கிறவங்க சங்கடப்பட்டு இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ கன்னிராசியில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுறவங்களெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு ராகு திசை நடக்கும். ராகு நல்ல இடத்துல இருக்க மாட்டார். 2 4 7 8 இருப்பார். அதுபோக அவங்க மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு பலன்கள் இருக்காது. ராகு தனுசு மீனத்தில் இருந்தாருன்னா ஒரு மத்தியம பலனை கொடுப்பாரு. மற்ற லக்கணத்தில் இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரிஷபம், துலாம், ரிஷபம், கன்னி, மிதுனம், மகர, கும்பத்தில் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு திசை ஓரளவுக்கு நல்ல விதமாக போயிடும். ரொம்ப பிரச்சனை கொடுக்காது. ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க நேயர்களே. அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா, நான் ராகு தசா புத்திக்கு வீடியோ போடுறேன். 18 வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு ஒரு விலாவாரியாக புள்ளி விவரத்தோடு போடுறேன். நேரம் பத்த மாட்டேக்கு. சரியா, நிறைய தகவல்களை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். மற்ற ராசிக்கு போட வேண்டியதாக இருக்குது. ஜனன ஜாதகம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்குறோம். அப்புறம் பூஜை புனஸ்காரம், கோயில் குளம்னு போக வேண்டியதாக இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துருச்சு. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த நவராத்திரி குழு வந்துடும். அப்புறம் ஆயுத பூஜை வந்துடும். நான் அடுத்து வருகின்ற காலம்னா விசேஷ தினங்களாக தான் வருது. நம்ம கொஞ்சம் வேலைகளும் வந்துடுது. ஓகே நேயர்களே, தொடர்ந்து வீடியோ போடுறேன். அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். கன்னிராசிக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். அப்டேட்டுங்கிறது என்ன,
கோச்சார ரீதியாகவும் உங்களுக்கு தகவலை தெரியப்படுத்துவேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள சில சூட்சுமங்களும் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வரிஷ்டா யோகம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வரிஷ்டா யோகத்தை பற்றி அது முக்கியமான வீடியோ, அதுபடி உண்மையிலே நடக்குது. சரியா, நிறைய நேரில் அது கமெண்ட்ஸில் போட்டிருக்கிறாங்க. அந்த கமெண்ட்ஸை கூட உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லைனா அடுத்த வருகின்ற வீடியோவில் போடுறேன். அதன்படி அந்த அதம யோகத்தில் பிறந்தவங்க வந்து சிவன் கோயிலுக்கு போங்க. அமாவாசை தோறும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த முக்கியமான நாட்களை சொல்லிடுறேன் நான். சரியா, முக்கியமான நாட்களில் வந்து உங்களுக்கு யோகனமான நாட்கள், அந்த குருபலம் உள்ள நாட்கள், ராஜயோகம் உள்ள நாட்களை சொல்லிடுறேன். மற்ற நாட்களுக்கு வந்து வழிபாடு சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இறைவன் வழிபடணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் திருநாளாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் ஒரு நாள் திருநாளாக இருக்கும். அந்த திருநாளாக இருக்கிற நாளில் அன்றைக்கி நமக்கு வந்து நல்லா இருக்கும், மனது நல்லா இருக்கும், உடல்நிலை நல்லா இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், வர வேண்டிய பணம் வரும், நல்லது ஒரு செய்தி கிடைக்கும், சந்தோஷமாக இருப்போம். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, குடும்பமும் நல்லா இருக்கும். ஓகே, அந்த நாள்கள் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். செப்டம்பர் 10ஆம் தேதியிலேருந்து சொல்கிறேன். செப்டம்பர் 10லேருந்து செப்டம்பர் 21 வரைக்கும் ஒரு 12 நாளைக்கு சொல்கிறேன். அதுக்கு அங்கிட்டு வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரியா, செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் நிறைய தகவலை சொல்லிட்டோம்னா உங்களால் கேதர் பண்ணி வச்சுக்க முடியாது, மனசுல நிற்காது. ஸோ நான் சொல்கிற நாட்களெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக, அதிர்ஷ்டமான நாட்களாக, யோகமுள்ள நாட்களாக இருக்கும். அன்றைக்கி வந்து யோகம் வந்து பணமாகவும் கிடைக்கலாம், பொருளாகவும் கிடைக்கலாம், இடமாகவும் கிடைக்கலாம், மனையாகவும் கிடைக்கலாம், வேலை வாய்ப்பாகவும் கிடைக்கலாம், வேலையில் இன்க்ரிமெண்ட்டாகவும் கிடைக்கலாம், ப்ரொமோஷனாகவும் கிடைக்கலாம், நல்ல சில பேருக்கு நல்ல வரணாகவும் அமையலாம், திருமணமாக இருக்கிறவங்களுக்கு புதுசாக இடம் கிடைக்கலாம், இல்லைனா தாப்பன் வீட்டிலேருந்து சீதனம் கிடைக்கலாம், ஏதோ ஒன்று நல்லது கிடைக்கும். சரியா, அது வந்து அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கிறோ அதுக்கு சாதகமான ஒரு ஏற்றமான சிறப்பான பலனை தரும். ஓகே, இப்போ வந்து நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா 3 நட்சத்திரம்: உத்திரம், சித்திரை, அஸ்தம், சித்திரை. உத்திர நட்சத்திரநாதன் சூரியன் நல்ல நிலைமையில தாங்க இருக்கிறாரு. அடுத்து நல்ல நிலைமையில தான் வராரு. ஸோ உத்திர நட்சத்திரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 16ஆம் தேதிக்கு மேலே வந்து அவர் கேது கூட சேர்ந்து கிரகணம் ஆவார். 18ஆம் தேதி வேறு கிரகணம் இருக்குது, சந்திர கிரகணம் இருக்குது, பகுதி நேர சந்திர கிரகணம். அது வந்து 18ஆம் தேதி நடக்குது. சரியா, 18ஆம் தேதி நடக்குது, 18, 19ஆம் தேதி நடக்குது. அது வந்து கிரகணம் வந்து இங்கே முழுசாக தெரியாது, இந்தியாவில் தெரியாது. இருந்த போதிலும் அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அன்றைக்கி வந்து எங்கேயும் ரொம்ப பெருசாக போகணுன்னா கர்ப்பிணி பெண்கள்லாம் வீட்டோடு இருந்துக்கோங்க. அதுக்கு வேணால் நான் வீடியோ போடுறேன். சரியா, நான் 18ஆம் தேதிக்கு இந்த நாட்கள் நிறையா இருக்குது, வீடியோ போடுறேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். அந்த முழு கிரகணம் வந்து காலையில் 7:45 to 8:46 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் நடக்குது. முழுமையாக காலையிலே நடந்து முடிஞ்சிருது, கிரகணம் கழிஞ்சிருது. 18ஆம் தேதி 18/9/2024 அன்று அது நடக்குது. சரியா, புதன்கிழமை அது வந்து புரட்டாசி 2ஆம் தேதி நடக்குது கிரகணம். ஓகே, அது வந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல நடக்குது, கிரகணம் நடக்குது. ராசிக்கு 7 கூடையவன் 11 கூடையவன் வந்து 7ஆம் இடத்துல கிரகண நிலையில் இருக்கிறதுனால கணவன் மனைவி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, ராகுவோட சேர்றார் யார், சந்திரன். அதுபோல் மூத்த சகோதர விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் கிரகண நாள் அன்றைக்கி கொஞ்சம் உறவு முறையிலும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவு முறையிலும் சரி, நண்பர் விஷயத்தில் பேசும்போதும் சரி, மற்ற சொந்த பந்தம் இணக்கமாக இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். சரியா, இன்னும் 7ஆம் இடத்துல சந்திரன் கிரகணம் வராரு. சந்திரன் வந்து கன்னியா லக்னத்து 11 கூடியவன், லாபஸ்தானாதிபதி. சந்திரனாலே எடுத்துட்டாலே மனதுக்கு உடலுக்கு உரியவர். அவர் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் மனைவி மனதால் சில பிரச்சனைகள் வரும். அதுபோல் உடல் ரீதியாகவும் சில அசைவரி கோளாறுகள் வர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, மற்றபடி சூரியன், உத்திர நட்சத்திரத்துக்குரிய சூரியன் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. கேது கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வர்றதுனால அது வந்து சூரிய நாராயண யோகம் தான். உத்திர நட்சத்திரத்துக்கு ஓரளவு பரவாயில்ல. இந்த புரட்டாசி மாதமும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து ஆவணி 24 முடிஞ்சு அடுத்த புரட்டாசி மாதமும் ஓரளவு நல்லாயிருக்கும். புரட்டாசி மாதம் முழுக்க சூரியன் வந்து கேதுபடியில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பார். வீடு கொடுத்த போதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. அடுத்து வந்து இங்கேயே வந்துடுவார், உங்கள் ராசிக்கே வந்ததுனால சூரியனை கொஞ்சம் வலுப்படுவார். அதனால் உத்திர நட்சத்திரத்துக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் தனியாக வீடியோ போடுறேன். நான் அடுத்து வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரத்துக்குமே லக்கண ரீதியாக பலன்கள் எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அதுக்கு வந்து ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இருந்த போதிலும் சூரியன் கேது கூட சேர்ந்து கொஞ்சம் கிரகண நிலையில் தான் இருப்பார் புரட்டாசி மாதம். தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். இப்போ இல்லை, 16ஆம் தேதியிலிருந்து 16/9/2024 தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், சிறப்பை தரும். நட்சத்திரநாதன் இன்றைக்கும் வலுப்பெறணும். சரியா, நட்சத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு வந்து பாதம் மாதிரி, பாதத்தில் உள்ள 2 கால் மாதிரி. எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே நம்மளை தாங்கிறது வந்து அந்த பாதம் தான், அந்த நட்சத்திரம் தான் ரூட், ஆணிவேர். சரியா, அதனால் உத்தர நட்சத்திரத்துக்கு என்ன கேட்டுக்கிறேன்னா கொஞ்சம் சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்க. புரட்டாசி மாதம் முழுக்க நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க.
ஏன்னா ராசியில் வந்து கேதுவும் இருக்கார், சூரியனும் இருக்கார். ஆன்மீக கிரகம் கேதுவும் இருக்குது, சூரியனும் ஆத்மகாரகனும் ஆன்மீகக்காரனும் குரு பார்வையில் இருக்கிறாங்க. சரியா? அதனால் கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. ஓரளவு ஒரு இது இருக்கும். சரியா? ஒரு தலைமை பண்பு இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கன்னிராசிக்கு வந்து சூரியன் ராசியில் ஆத்மகாரகன் இருக்குது வந்து ஓரளவு கொஞ்சம் வந்து ஆலய திருப்பணி, கோயில் குளம், இது போக வந்து தெய்வீக வழிபாட்டில் ஒரு ஆளுமையோட அதிகாரத்தோட ஒரு முன்னோடியாக இருப்பீங்க. அந்த கோயில் ஃபங்க்ஷன், திருவிழாக்கள் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு வேலை வைப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஓகே நேர்களே, அடுத்து வந்து அஸ்தம். சந்திரன் வளர்பிறை சந்திரனாக தான் போயிட்டுருக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அவர் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர வரைக்கும் நல்ல நிலைமையில் தான் இருப்பார். சரியா? 10ஆம் இடங்கிறது வந்து இன்றைக்கி அதுக்கு நாள் இருக்குன்னு நிறைய. சரியா? 10ஆம் இடங்கிறது வந்து இன்னும் நாள் இருக்குது. சந்திரன் வருதுக்கு 26/9/2024 வரைக்கும், அதாவது செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. அது வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சூப்பர். ஸோ சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. குரு பார்வைக்கு வருவார். குருச்சந்திர யோகம். ஸோ அஸ்த நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குங்க. அடுத்து வருகின்ற ஒரு 3-4 நாட்கள் நல்லா இருக்குது. அதுக்கடுத்து செவ்வாய் பார்வைக்கும் போவார். குரு மங்கள யோகம். சந்திரன் வந்து செவ்வாய் பார்க்கறது சிறப்பாக இருக்கும். சரியா? 10ஆம் இடம் வழக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அஸ்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் அடுத்து வருகிற நாட்கள் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்படி தாங்க ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியும். அப்படி எப்படி சொல்லிட்டே இருக்கும்போது வந்துக்கிட்டே இருக்கும். சந்திரன் நிலைப்பாடு வந்து அஸ்தத்துக்கு வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல இடத்த கொடுக்கும். ராசிக்கும் கொடுக்கும், ஆனால் சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்துக்கும் கொடுக்கும். ஸோ சந்திரன் வந்து அடுத்து 3ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வராரு. அடுத்து செவ்வாயை சந்திப்பார். செவ்வாயை வந்து சந்திரன் பார்த்து சுபத்துவப்படுத்துவார். சந்திரன் ஒளிச்சந்திரனாக பௌர்ணமி நோக்கி போகிற சந்திரன் வந்து செவ்வாயை பார்ப்பார். 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்கறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சந்திரனும் செவ்வாயும் நண்பர்கள், ரொம்ப வேண்டிய க்ளோஸ், ஒரு புரிதல் உள்ள கிரகங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ அஸ்த நட்சத்திரத்துக்கும் அடுத்தடுத்து நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல அவர் 18ஆம் தேதி போய் இது அடைவார், கிரணம் ஆவார். பகுதி நேர கிரணம் அடைகிறதுனால மனதையும் உடலையும் பார்த்துக்கோங்க. 18, 19ஆம் தேதி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எங்கேயும் வெளியூருக்கெலாம் அலையாதீங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சரியா? தாயாரோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நான் முடிஞ்சால் அந்த கிரகணத்துக்கு வேணால் ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது. கோயில் குளம்லாம் அடைக்க மாட்டாங்க. எல்லாம் ருட்டீனாக நடக்க தான் செய்யும். இருந்தாலும் இந்த பூமியில் நடக்குது. இந்த பிரபஞ்சத்தில் இந்த கிரகணம் ஒரு இடத்துல நடக்குது. ஆப்பிரிக்கா கண்டங்களெல்லாம் தெரியும். ஸோ இந்த பூமியில் நடக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் வந்து அந்த டயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கன்னிராசியை சேர்ந்த கர்ப்பிணி பெண்கள், குறிப்பாக உத்திரம் நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்ப்பிணி பெண்கள், ஏன்னா உத்திர நட்சத்திரமும் அந்த கிரகணத்தை இதாகுது. சூரியனும் வந்து சம்மந்தப்படுறாரு, சந்திரனும் சம்மந்தப்படுறாரு. சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரத்துக்கு தேவையில்லை. ஓகே. அடுத்து சித்திரை நட்சத்திரம் எப்படி சார் இருக்குது? சிறப்பாக இருக்குங்க. செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஆளுமை அதிகாரத்தோடு இருக்கிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழில் மிக சிறப்பாக இருக்கும். செய்த காரியங்கள் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. நீங்கள் செய்கிற காரியங்கள் வந்து பிறரால் போற்றப்படும், ரசிக்கப்படும். நல்ல காரியத்தை செய்யுங்க. எதனாச்சும் தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் அந்த காலகட்டத்தில் ஆரம்பிங்க. தொழிலில் ஒரு முனைப்பாடு நல்லா இருக்கும். அடுத்து வருகின்ற ஒரு 3 மாத காலம் வந்து சித்திரை நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. நட்சத்திரநாதன் நல்ல நிலைமைக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்துல அவர் வந்து ஒரு முடிசூடா மன்னனாக உட்காந்துருக்கிறாரு. தசம அங்காரனாக உட்காந்துருக்கிறது நல்ல விஷயம். அடுத்து 11ஆம் இடத்துக்கு வந்தாலும் நீசம் அடைவார். நீசம் அடைஞ்சாலும் 11ஆம் இடம் வந்து செவ்வாய்க்கு வந்து உபயசேன ஸ்தானத்தில் இருக்கலாம். ஸ்தான பலம் வருவார். நீசம் அடைஞ்சாலும் ஸ்தான பலம் வருவார். ஓகே நேயர்களே, சித்திரை நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. நான் வந்து கன்னிராசிக்கு வந்து லக்கண ரீதியாக போடுறேன். 3 நட்சத்திரத்துக்குமே அடுத்த வரையில் வீடியோவில் போட்டீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு இருக்கும். ஓகே. இப்போ வந்து அந்த தின பலனை சொல்கிறேன். நான் குரு பலன்களை சொல்கிறேன். ஏன்னா குரு பலன் வந்து ரொம்ப முக்கியம். அன்றைக்கி நாட்கள் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். நிறைய தகவல் இருக்குது எனக்கு. அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு உகந்த கோயில்களை சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. அடுத்து வந்து சனி பயிற்சி வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடும். கண்டகச்சனி, அடுத்து அஷ்டமச்சனி. ஸோ சனி பகவான் வந்து அடுத்து வருகின்ற காலங்கள் மார்ச் 2025 கன்னி ராசியை வந்து நோக்குறாரு. 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்தை வரதுனால சனியோட தாக்கத்துக்கு ஆள்படுறீங்க. அந்த காலகட்டத்தில் வந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்துட்டிங்கன்னா சனி பகவான் தாக்கத்துலேருந்து வெளியே வரலாம். அதுக்கு ஒரு அச்சாரமாக முன்னோட்டமாக நான் வீடியோ போடுறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். அது வந்து அடுத்து வருகின்ற காலத்தில் போடுறேன் நான். ஓகே. இப்போ வந்து இந்த வீடியோனுடைய முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். லிங்கில் உள்ள வீடியோவும் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஜனன ஜான் செக் பண்ணுறவங்க எங்களை அணுகலாம். ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நிறைய நேரம் அணுகிறாங்க. அந்த வாய்ப்பு வந்து கன்னிராசி நேயர்களுக்கும் உண்டு. வீடியோவில் இதில் கொடுத்துருக்கு என்க்ளோஸ் பண்ணியிருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன்.
ஓகே நேர்களே, இப்போ வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து நான் வந்து 10ஆம் தேதியிலிருந்தே சொல்கிறேன், சரியா? ஏன்னா இன்றைக்கி தேதி முடிஞ்சு போகுது, 9ஆம் தேதி முடிஞ்சிருது. இந்த இரவு தான் வீடியோ கிடைக்கும். ஸோ இன்று பொழுது போயிருச்சு, இறைவன் அருளால் நல்ல பொழுதாக போகட்டும். 10ஆம் தேதி உத்திர நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது? 10ஆம் தேதி நல்லா இருக்குங்க. முதல்ல நல்லா இருக்கிற நாள்கள், யோகம் உள்ள நாட்கள், ராஜயோகம் உள்ள நாட்களை சொல்லிடுறேன். செப்டம்பர் 10, செப்டம்பர் 11, செப்டம்பர் 12, செப்டம்பர் 15, செப்டம்பர் 17, செப்டம்பர் 19, செப்டம்பர் 20, செப்டம்பர் 21. இந்த நாட்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது. இந்த 7 நாட்களும் மிக நல்லதாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து செப்டம்பர் 10, செப்டம்பர் 11, செப்டம்பர் 12, செப்டம்பர் 15, செப்டம்பர் 17, செப்டம்பர் 19, செப்டம்பர் 20, செப்டம்பர் 21. இந்த நாட்கள்லாம் மிக நல்ல நாட்களாகவே இருக்கிறது. இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு யோகமாக, குருபலம் உள்ள நாட்களாக, அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. நல்லது நடக்கட்டும். அடுத்து மற்ற நாளுக்கு வழிபாட சொல்லிடுறேன். ஏன்னா மற்ற நாட்களில் வந்து சுமாராக தான் இருக்கும், சரியா? ஆனால் அன்றைக்குள்ளே வழிபாட சொல்லிட்டேன்னா நீங்கள் அன்றைக்கி தேதிக்கு அந்த தெய்வத்தை வழங்கிட்டு போயிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அன்றாடம் நம்ம வந்து கோள்களை வழங்கிட்டோம்னா நாள்கள் ஒன்றும் செய்யாது. அது சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை வணங்கிட்டு போகணும். நம்ம பூஜை அறையில் ஒரு 5 நிமிஷம் பூஜை நமஸ்காரம் பண்ணும்போது அந்த தெய்வத்தோட நாமத்தை சொல்லிட்டு போகணும். நாமம் தெரியலைன்னா அந்த தெய்வத்தின் பேரை சொல்லி போற்றி போற்றின்னு ஒரு 18 தடவை சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு 11ஆம் தேதி நல்லா இருக்குது, 12ஆம் தேதி நல்லா இருக்குது. 13ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க 13ஆம் தேதி காலையில் வேலை வெட்டி கிளம்பும்போது விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு போங்க. 14ஆம் தேதி ஆஞ்சநேயரை கும்பிட்டு போங்க. 16ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க. 18ஆம் தேதி தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போங்க. அடுத்து வந்து அவ்வளோதாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து அஸ்தம், சந்திரனுடைய நட்சத்திரம். உங்களுக்கு 10ஆம் தேதி எப்படி சார் இருக்குது? 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு முதல் யோகமான நாட்களை சொல்லிடுறேன். அப்புறம் வந்து நான் ஒவ்வொரு நாட்களுக்கும் வழிபாட சொல்கிறேன். அஸ்த நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் 11ஆம் தேதி நல்லா இருக்குது. செப்டம்பர் 11, செப்டம்பர் 12, செப்டம்பர் 13, செப்டம்பர் 16, செப்டம்பர் 18, செப்டம்பர் 20, செப்டம்பர் 21. இந்த நாட்கள்லாம் அஸ்த நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், அஸ்த நட்சத்திரம் செப்டம்பர் 11, செப்டம்பர் 12, செப்டம்பர் 13, செப்டம்பர் 16, 18, 20, செப்டம்பர் 21. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து 7 நாட்களும் உங்களுக்கு வந்து யோகம் உள்ள, அதிர்ஷ்டம் உள்ள, குருபலம் உள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மற்ற நாட்களுக்குள்ள வழிபாட சொல்கிறேன். அதை காலையில் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அன்றைய பொழுது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் தேதி தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போங்க. 14ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிட்டு போங்க. 15ஆம் தேதி 12ஆம் படி கருப்பசாமியை கும்பிட்டு போங்க. 17ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க. இல்லைன்னா கந்தசஷ்டி கவசம் படிங்க. 19ஆம் தேதி துர்க்கை அம்மனை கும்பிட்டு போங்க. ரைட் நேர்களே, அஸ்த நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. அடுத்து சித்திரை, செவ்வாய் நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது? நல்ல நாட்கள் 10ஆம் தேதி நல்ல நாள். செப்டம்பர் 10 யோக நாட்கள். செப்டம்பர் 12, செப்டம்பர் 13, செப்டம்பர் 14, செப்டம்பர் 17, செப்டம்பர் 19, செப்டம்பர் 21. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் வருகின்ற நாட்கள், இந்த மாதத்தில் வருகின்ற நாட்களில் இந்த குறிப்பிட்ட நாட்கள் வந்து உங்களுக்கு யோக நாட்களாக இருக்கும். அந்த நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து நல்லது ஒரு காரியத்தை பண்ணலாம், நல்ல விதமாக எதிர்பார்க்கலாம். ஓகே, நான் போட்ட வீடியோவில் ஒரு 10 நாள் கழிச்சு, சார் நீங்கள் சொன்ன அன்றைக்கி எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த தகவலாக இருந்தாலும் போடுங்க, அதுக்கு நான் பார்த்து பதில் சொல்கிறேன். ஓகே, சித்திரை நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் மறுபடியும் சொல்கிறேன். செப்டம்பர் 10, செப்டம்பர் 12, செப்டம்பர் 13, செப்டம்பர் 14, செப்டம்பர் 17, செப்டம்பர் 19, செப்டம்பர் 21. ஓகே, மற்ற நாளுக்குள்ள என்ன வழிபாடு அதையும் சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். 11ஆம் தேதி தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போங்க காலையில், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதே மாதிரி 15ஆம் தேதி விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. 16ஆம் தேதி சுவாமி ஐயப்பனை கும்பிட்டு போங்க. ஐயப்பன் படம் வீட்டில் இல்லைன்னா வீட்டில் வந்து சுவாமியே சரணமையப்பான்னு 18 தடவை சொல்லிட்டு போங்க. தர்ம சாஸ்தாவே சாமியே சரணமையப்பா அப்படின்னு காலையில் ஒரு 18 தடவை பூஜை அறையில் நின்று கும்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். அடுத்து வந்து 18ஆம் தேதி காலையில் கந்தசஷ்டி கவசம் படிங்க, இல்லைன்னா கேளுங்க. ரெண்டும் இல்லைன்னா முருகப்பெருமானை கும்பிட்டு போங்க. ஓம் சரவண பவானை ஒரு 18 தடவை சொல்லிட்டு போங்க 18ஆம் தேதி. அடுத்து வந்து 20ஆம் தேதி காலையில் தேவி கருமாரியம்மனை கும்பிட்டு போனீங்கன்னா சிறப்பை தரும். ஓகே நேயர்களே,
கன்னி ராசிக்கு அட் பர்சன்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முந்தைய வீடியோ வந்து வரிஷ்ட யோகம்னு போட்டேன். அதுக்கு முந்தின யோகம் வந்து விநாயகத்தை முன்னிட்டு போட்டேன். ஸோ வரிஷ்ட யோகங்கிறது வந்து ஒரு முக்கியமான யோகம். ஜனன ஜாதகத்தில் உள்ள யோகத்தை குறிக்கும். அதம யோகம், சமயோகம், வரிஷ்ட யோகம்னு 3 யோகம் போட்டிருக்கிறேன். அது வாழ்நாள் முழுக்க அந்த யோகம் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செப்டம்பரில் வருகின்ற நாட்கள் 10ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள யோக நாட்களை சொல்லியிருக்கிறேன். மற்ற நாட்களில் உள்ள வழிபாடையும் சொல்லியிருக்கிறேன். அன்றாடம் உள்ள வழிபாடை சொல்லியிருக்கிறேன். கூடுதலாக அட் பர்சன்ட் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ச்சி பண்ணி வருங்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறேன். இப்படி 1 by 1 உங்களுக்கு நான் வந்து சில தகவலை சொல்லிட்டு வரேன். பலன்களையும் சொல்கிறேன், யோக நாட்களையும் சொல்கிறேன். இன்னும் நிறைய சப்ஜெக்ட்லாம் இருக்குது, தசாபுத்தியெலாம் இருக்குது. இந்த வீடியோவில் கூட ராகு திசையை பற்றி கொஞ்சம் சொன்னேன். அடுத்து ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை இதுக்கெல்லாம் வீடியோ போடுறேன். ஏன்னா உங்களுக்குலாம் அந்த தசாபுத்தி நடக்கும். அந்த தசாபுத்திக்கேற்ற கிரகங்கள் எப்படி ஜனன ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்குண்டான வழிபாடையும் சொல்கிறேன், பரிகாரத்தையும் சொல்கிறேன். அதெல்லாம் சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாட்கள் நல்ல நாட்களாக போகும். ஏன்னா கன்னி ராசிக்கு வந்து 2025 வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. நடாப்படி சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மே மாதம் குரு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. சனி பகவானுக்கும் குருவும் கேந்திரமாக இருப்பாங்க. ராகு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராகு பயிற்சி நல்லாயிருக்கும். ராகு கேதுகள் பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கேது வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுவார். ராகு வந்து 6ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராகு கேது பயிற்சியும் நல்லாயிருக்கும். ஆனால் சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. அகலக்கால் வைக்காதீங்க, அப்படியே போங்க. எதுவும் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருந்துச்சுன்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் சொல்லிடுவேன், உங்கள் ஜனன ஜாதகம் இப்படி தான் இருக்கும்னு ஓரளவு நான் ஒரு அப்சர்வேஷனில் சொல்லுவேன். நம்ம வீடியோ தகவலையும் சேர்த்துக்கோங்க. அதுபோல் கோச்சாரத்தில் நான் சொல்கிற வழிபாடையும் பண்ணுங்க. அந்த நான் சொல்கிற சில பலன்களையும் கேட்டுக்கோங்க. நல்ல பலன் இருந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க, அது நல்லபடியாக நடக்கும். சில சாதகமற்ற தகவல்களை சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தயார் பண்ணிக்கோங்க. விழிப்புடன் இருங்க, கொஞ்சம் அக்கறையாக இருங்க. ப்ரிகேஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். சனி பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே நேர்கதியில் பயணமாயிருவார். நவம்பர் 15க்கு மேலே இன்னும் நாள் இருக்குது. நவம்பர் 15க்கு இன்னும் நாள் இருக்குது. அவர் நேர்கதியில் பயணமாயிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். சரியா? அவர் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிருவார். அதுபோல் அக்டோபர் 10ஆம் தேதி குரு வக்கர பயிற்சியாராரு. ஸோ குரு வக்கரமும் கன்னி ராசிக்கு அந்த அளவு சாதமாக பார்க்காது. ஏன்னா அவர் வந்து 9ஆம் இடத்துல வக்கரமாகி 8ஆம் இடத்தை நோக்கி போவார். கொஞ்சம் பேக்கில் போகிறதுனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? நான் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த ஆதிபத்திய விசேஷங்கள் காரகத்துவத்தை சொல்வேன். வாழ்த்துக்கள் நேர்களே. இப்போதைக்கு வந்து பொதுவாக நீங்கள் வந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலும் 7ஆம் இடத்துல சந்திரன் போய் கிரகணத்துக்கு போகிறதுனாலும் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். தேவி கருமாரியம்மனையோ, காளியம்மனையோ, துர்க்கையம்மனையோ கும்பிடுங்க. செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி இந்த காலகட்டத்தில் ராகு வழியில் இந்த தெய்வங்களை வழிபட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.